ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னாசை காதலியே எபிசோட் 3. ஆதி வெளியே சென்றதும் சமையலறைக்குள் சென்ற யசோதா அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தார். அப்போது மது உள்ளே வர அவளை பார்த்ததும் தன் கண்களை துடைத்துக் கொண்டார். யசோதாவின் கண்கள் கலங்கி இருப்பதும் அவரின் முகம் வாடி இருப்பதையும் பார்த்த மதுவுக்கு ஏதோ சந்தேகமாக தோன்ற, அத்தை என்ன ஆச்சு என்று கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லடா என்று கூற, அத்தை இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா என்றார். யசோதா ருக்மணி கூறிய அனைத்து விஷயங்களையும் கூற மதுவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே ஆதி உங்களை புரிஞ்சுப்பான் என்று கண்கள் கலங்கி இருந்த யசோதாவுக்கு ஆறுதல் கூறினாள். இருந்தாலும் ஆதி தன்னை வெறுப்பாக பார்த்துவிட்டு சென்றதை யசோதாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யசோதா கண்ணீரில் மீண்டும் மூழ்கி இருக்க மதுவோ, அத்தை நான் தான் சொல்றேன்ல, ஆதியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நான் அவனை சரி பண்ண பாக்குறேன் என்று அவளின் கையை பிடித்தவள் அவரை சமாதானப்படுத்தினாள். அத்தை இப்படி உங்க முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் நியூ இயர் எதுவும் இப்படி இருக்காதீங்க, கொஞ்சமா சிரிங்க என்று கூறியவள் யசோதாவின் இடுப்பை கிள்ள, அதில் கூச்சத்தில் அவரோ, மது விடு, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கூறி சிரித்தார். மதுவும் சிறுவயதிலிருந்தே ஆதியையும் யசோதாவையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆதிக்கு யசோதா என்றால் சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனை பொறுத்தவரை அவனை பெற்றது யசோதாவாக இருந்தாலும் வளர்த்தது எல்லாமே ருக்மணிதான். ருக்மணிக்கு குழந்தை பெற வாய்ப்பு இல்லாததால் தான் மகேந்திரன் யசோதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். மகேந்திரனின் தந்தை தான் பாண்டியன், பாண்டியனின் மனைவி கீதா. இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள். மூத்த மகனான மகேந்திரனுக்கு தன் தங்கையின் மகளைத்தான் திருமணம் செய்து வைக்க பேசியிருந்தார் பாண்டியன். அவள்தான் ருக்மணி. ஆனால் மகேந்திரனோ யசோதாவை காதலித்து வந்தார். ஆனால் அவர்களின் காதலை பாண்டியன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் தங்கை பார்வதிக்கு ருக்மணியை தன் வீட்டு மருமகளாக கொண்டு வர வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பாண்டியன் தன் வாக்குதான் முக்கியம் என்று சொல்லிவிட வேறு வழியில்லாமல் மகேந்திரன் ருக்மணியை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ருக்மணிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மகேந்திரன் யசோதாவை 2வது திருமணம் செய்ய தந்தையிடம் கோரிக்கை வைக்க முதலில் மறுத்தவர் பின்னை மகனின் பிடிவாதத்தை நினைத்து வேறு வழியில்லாமல் யசோதாவை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு மகனாகத்தான் ஆதி பிறந்தான். ஆதி பிறந்ததுக்கு அப்புறம்தான் பாண்டியன் தொழிலில் வெற்றியடைய அதனால் எல்லா கம்பெனிக்கும் ஆதித்யா என்ற பெயரையே வைத்தார். ஆதி பிறந்த பின்பு அவனை வளர்க்கும் பொறுப்பை மகேந்திரன் ருக்மணியிடம் கொடுத்து விட்டார். ருக்மணியின் அம்மாவான பார்வதி தன் மகளின் வாழ்க்கையை ஒருத்தி பங்கு போட வந்ததினால் தன் அண்ணனிடம் பிரச்சனை செய்தார். அதை சமாளிக்கும் விதமாகவே யசோதாவின் குழந்தையை ருக்மணிக்கு கொடுத்து இனி ஆதியை வளர்க்கிற முழு பொறுப்பு ருக்மணியோடது. யசோதா இதுல தலையிட மாட்டா. ஆதியோட அம்மாவா எந்த இடத்துலயும் முன்னாடி வந்து நிக்க மாட்டா. அவ வெறும் மகேந்திரனுடைய பொண்டாட்டி மட்டுமாதான் இந்த வீட்டுல இருப்பா என கூறி ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட தங்கள் மகளுக்கு வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றதாக எண்ணி அவர்களும் யசோதாவை ஒரு பொருட்டாக மதிக்காமல் சென்றுவிட்டனர். அன்றிலிருந்து அந்த வீட்டில் யசோதாவோ சம்பளமில்லாத வேலைக்காரியாகத்தான் வாழ்ந்து வருகிறாள். ஆதியை பெற்றது யசோதாவாக இருந்தாலும் யசோதா தான் தன் அம்மா என்று ஆதிக்கு தெரிந்தாலும் தன்னை வளர்த்த அன்னையான ருக்மணிக்கு போட்டியாகத்தான் யசோதா இந்த வீட்டில் இருக்கிறார் என ஆதியின் மனதில் சிறு வயதிலேயே ருக்மணியும் அவரது குடும்பத்தாரும் ஆழமாக பதிய வைத்திருந்தனர். அதனாலேயே சிறு வயதிலிருந்து யசோதா மீது ஆதிக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்க இன்று வரையிலும் அதை குறையாமலும் ருக்மணியும் அவளது பெற்றோரும் பார்த்து கொண்டனர். இன்று ஆதி பார்த்த பார்வையினால் யசோதா துடித்து போனாள். அவர் மனதுக்குள் எல்லாம் நான் பண்ண பாவம், என் காதலுக்காக கருணையே இல்லாம செய்த பாவத்தோட விளைவுதான் தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு என தன்னைத்தானே நொந்து கொண்டார். இதையெல்லாம் நினைத்து கொண்டு யசோதா சமையலறையில் கண்ணீருடன் நின்றிருக்க அவரை மது ஒருவாறு சமாதானப்படுத்திவிட்டு வெளியே வர அங்க மொத்த குடும்பமும் ஹாலில் கோவிலுக்கு செல்வதற்காக கிளம்பி ரெடியாக இருந்தனர். சோஃபாவில் நடுநாயகமாக 70 வயதான மனிதராக இருந்தாலும் அவரது ஆளுமையே நான் என்றுமே ராஜா என்பது போல் மிகவும் கம்பீரமாக பாண்டியன் அமர்ந்திருக்க அவருக்கு அருகிலேயே எப்பொழுதும் புதுப்பெண் போல வெட்கப்பட்டு கொண்டு அவரை தொட்டும் தொடாமலும் அமர்ந்திருந்தார் கீதா. இவர்கள்தான் இந்த குடும்பத்தின் ஆணிவேர். பாண்டியன் தன் தந்தையுடன் சேர்ந்து பிசினஸை விரிவுபடுத்தி இன்று இந்தியா முழுக்க பிசினஸை நிறுவி இருக்கிறார். அவர்களுக்கு ஹோட்டல், காம்ப்ளெக்ஸ், ரியல் எஸ்டேட் என அனைத்து தளங்களிலும் பிசினஸ் செய்து கொண்டிருக்க அவர்களது சொத்து மதிப்பு மட்டுமே 10,000 கோடிக்கு மேல் தாண்டி செல்லும்.
இது அனைத்துமே பாண்டியனின் புத்தி கூர்மையால் பிசினஸில் அவர் எடுத்த முடிவுகளும் மட்டுமே இது சாத்தியமாக இருந்தது. சில வருடத்திற்குள் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயமில்லை. நிறைய எதிரிகளையும் நிறைய நண்பர்களையும் சம்பாதித்த பாண்டியன் இப்பொழுதும் பிசினஸில் புலியாகத்தான் வலம் வருகிறார். பாண்டியன் கீதா தம்பதிக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் மகேந்திரன். மகேந்திரனின் மூத்த மனைவி ருக்மணி. இரண்டாவது மனைவி யசோதா. மகேந்திரன் யசோதா இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் ஆதி. இரண்டாவது ஒரு பெண் குழந்தை ஸ்ருதி. ஆதிதான் அடுத்த வாரிசாக ஆதித்யா குரூப்பில் வரவேண்டும் என மகேந்திரன் அவருடைய சிறுவயதிலிருந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்ருதி சென்னையில் உள்ள மிகப்பெரிய கல்லூரியில் ஐடி இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். ஸ்ருதிக்கு கீதா மேல் பாசம் அதிகம். அதே போல ருக்மணியுடனும் பாசமாகத்தான் இருப்பாள். பாண்டியனின் 2வது மகன் சுந்தரம், அவரது மனைவி லட்சுமி. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் ராஜேஷ், 2வது விக்ரம், 3வது நிலா. ராஜேஷும் ஆதியுடன் சேர்ந்து தாத்தாவின் தொழிலை கவனித்துக் கொள்ள விக்ரம் நிலாவும் கல்லூரியில் ஸ்ருதியுடன் ஒன்றாகத்தான் படித்து வருகிறார்கள். பாண்டியனின் 3வது மற்றும் செல்ல மகள்தான் காயத்ரி, நம் நாயகியின் அம்மா. பாண்டியனின் தங்கை பார்வதியின் மகனான ராஜவர்மனை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன் சிறு வருடத்திற்கு முன்னால் ஒருவனால் கொல்லப்பட்டிருக்க அவனுக்கு அடுத்து 2 பெண் குழந்தைகள். மூத்தவள், அவள்தான் நம் கதையின் நாயகியான மது. 2வது மித்ரா, 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு சேர காத்து கொண்டிருக்கிறாள். மது பிரபலமான கல்லூரியில் ஆக்டிங் கோர்ஸ் முடித்துவிட்டு திரைத்துறையில் மாடல் அழகியாக வலம் வருகிறாள். ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்தவள் அவளுக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி இப்பொழுது திரைத்துறையில் முன்னணி நடிகையாக இருக்கிறாள். ஆதி அவளுக்கு பலமுறை உதவி செய்ய நினைத்தாலும் அதையெல்லாம் தட்டி கழித்துவிட்டு தன் சொந்த முயற்சியில் அவளுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க அயராது பாடுபட்டு இப்பொழுது அவளுக்கென சொந்தமாக ஒரு புரொடக்ஷன் ஹவுஸை நடத்தி வருகிறாள். மதுவின் பெற்றோருக்கு மது மாடலாக திரையில் வருவது பிடிக்கவில்லை என்றாலும் அவளது ஆசைக்காக அவளை விட்டுவிட்டனர். அவர்களுக்கு அந்த துறையின் மீது பெரிதாக ஆர்வமில்லை. அதனால் மதுவின் பிடிவாதத்தினாலேயே அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மதுவை கயவர்களிடமிருந்து பாதுகாக்கவே ஆதி அவளுடன் எப்போதுமே இருந்தான். மேலும் பாண்டியனின் பேத்தி என்பதினாலோ அவளிடம் யாரும் வாலாட்ட துணியவில்லை. பாண்டியனின் செல்வாக்கு இந்தியாவில் கொடிக்கட்டி பறந்ததினாலோ மதுவிடம் எல்லாருமே மரியாதையாகவே நடந்து கொண்டனர். அதனாலேயே என்னவோ அவளது பாதை மிகவும் சுலபமாக இருக்க சில வருடங்களிலே அவள் திரையுலகில் மிகவும் பிரபலமாகிவிட்டாள். மதுவின் அழகில் கவரப்பட்ட பல ஆண்கள் அவளிடம் ப்ரப்போஸ் செய்து அவளை தன்வசமாக்கிக் கொள்ள நினைத்திருக்க, ஆனால் மது யாரையும் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களெல்லாம் அவளது அழகையும் அவளது பணத்தின் மீதே ஆசைப்பட்டு வந்திருந்ததால் அவர்களை எல்லாம் துச்சமாக நினைத்து அவர்களை கடந்து சென்றுவிட அவளுக்காக எப்பொழுதுமே ஆதி உறுதுணையாக நின்றிருந்தான். அவள் தடுமாறும் போதெல்லாம் ஆதிதான் ஒரு தோழனாக அவளுக்கு ஆலோசனை வழங்கி அடுத்து அவள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவளுக்காக செய்து முடிப்பான். மது ஹாலில் எல்லாரும் கிளம்பி இருப்பதை பார்த்து, என்ன எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா என்றபடி அங்கே வந்து தாத்தாவிடம் புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடன் அமர்ந்து கொண்டாள். இந்த வீட்டின் செல்லம் என்றால் ஆதியும் மதுவும் தான். சிறுவயதிலிருந்து இவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் பல சேட்டைகளை செய்து எல்லாரையும் கதிகலங்க வைப்பார்கள். மது மிகவும் துருதுருப்பாகவும் சேட்டை பிடித்தவளாக இருக்க மது செய்யும் அனைத்து சேட்டைகளில் இருந்து பாதுகாப்பதே ஆதியின் வேலை. சிறுவயதிலிருந்து இவர்களது ஒற்றுமையை பார்த்த பெரியவர்கள் மதுவுக்கு ஏற்ற மணமகன் என்றால் அது ஆதிதான் என முடிவு செய்திருக்க இப்பொழுது ஆதி நேற்று இரவு மது தனக்கு ஓகே சொன்ன செய்தி குடும்பத்தாரிடம் தெரிவித்ததனால் அவர்களும் சந்தோஷமாக, என்ன மது நேற்று ஆதிக்கு ஓகே சொல்லிட்ட போல இருக்கு என்று புன்னகையுடன் கேட்டனர். மது கோபமாக ஆதியை முறைத்து பார்த்தாள். நேத்து தான் அவனுக்கு ஓகே சொன்னோம், இன்னைக்கு காலையில எல்லார்கிட்டையும் இதை பத்தி சொல்லிட்டானே, சரியான ஓட்டவாய் என மனதிற்குள் ஆதியை திட்டிக் கொண்டிருக்க அப்பொழுது ஆதிக்கு புறையேற ஆரம்பித்தது. அருகில் இருந்த மதுவின் தங்கையான ஸ்ருதி அவனது தலையை தட்டியபடியே, மாம்ஸ் என்ன திடீர்னு புறையிறது, அப்போ யாரோ உன்னை திட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு என நக்கலாக சிரித்து கொண்டே மதுவை பார்க்க மதுவும் இருவரையும் முறைத்து கொண்டிருந்தாள். ஆதி மது முறைப்பதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டே, என்ன மது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்னு கோபமா என கேட்டு மென்மையாக மதுவின் கைகளை பிடித்து கொண்டான். உடனே ஸ்ருதி, மாம்ஸ் எல்லாரும் இருக்காங்க, இது ஹால், உங்க ரொமான்ஸ் எல்லாம் பெட்ரூம்ல வச்சுக்கோங்க என்றாள். அவள் தலையில் நறுக்கென ஒரு கொட்டை வைத்த காயத்ரி, உன் வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு, தேவையில்லாம உங்க அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளவுதான் என்ன ஸ்ருதியை அதட்டியபடியே பாண்டியனிடம், அப்பா
எல்லாரும் வந்துட்டாங்க, கிளம்பலாமா என கேட்க பாண்டியன் தனது வாக்கிங் ஸ்டிக்கை தாங்கியபடியே எழுந்தவர், சரி எல்லாரும் கிளம்பலாம் என சுற்றி அனைவரையும் பார்த்தார். அவரது குடும்பத்தில் இருந்த எல்லோரும் இருந்தனர். ஆனால் யசோதா மட்டும் மூலையில் நின்றிருப்பதை அவர் பார்த்துவிட்டு, நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க போலாம் என அங்கிருந்து செல்ல மகேந்திரனுக்கு யசோதாவை நினைத்து கஷ்டமாக இருந்தது. தன்னை காதலித்த ஒரே காரணத்தினால் அவள் இவ்வளவு கஷ்டப்படுகிறாள், அவளை தன்னால் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியவில்லை என நொந்து போக மகேந்திரனிடம் வந்த ருக்மணி, என்ன உங்க அப்பா சொன்னது காதல கேட்கலையா, எல்லாரும் வந்துட்டாங்க கிளம்பலாம்னு சொன்னாரு என யசோதாவை முறைத்தபடி ருக்மணி கூற, அவரும் வேறு வழி இல்லாமல் ருக்மணியுடன் கிளம்பி வெளியே சென்றார். குடும்பத்தில் இருந்த அனைவரும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல ருக்மணி மட்டும் அந்த வீட்டில் தனியாக நின்று, நான் இந்த குடும்பத்துல ஒரு மனுஷியே கிடையாது, இந்த வீட்டோட சம்பளம் இல்லாத வேலைக்காரி தான் என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவள் மனதை சமாதானப்படுத்த, யசோதாவின் நிலையை மாற்ற ஒருவன் வருவான் என அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். மதுவின் வாழ்வில் இப்பொழுது நடக்க இருக்கும் சம்பவத்தினால் அவளது வாழ்க்கை பாதையே மாறப்போகுது என அறியாமல் கோவிலுக்கு சென்றாள். பாண்டியன் அவரது மொத்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு பொள்ளாச்சியில் உள்ள அவரது குலதெய்வ கோவிலுக்கு இன்று பூஜைக்காக வந்திருந்தார். வருடத்தின் முதல் நாள் எப்பொழுதுமே குலதெய்வத்தை வழிபட்டு இந்த ஆண்டு அவர்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என பூஜை செய்வது அவர்களது குடும்ப வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் அம்மனுக்கு பூஜை செய்ய பாண்டியனும் அவரது குடும்பமும் குலதெய்வ கோவிலுக்குள் வர, அங்கே இருக்கும் ஊரில் பெரிய தலைக்கட்டான குரு பாண்டியனை சந்தோஷமாக பார்த்து, வாங்க பாண்டியா, புது வருஷம் ஆரம்பிச்சாலே உங்க ஞாபகம் தான் வரும், சுத்துப்பட்டியில இருக்க எல்லா மக்களுக்கும் கறி விருந்து ஆக்கி போட்டு சும்மா திருவிழா மாதிரி சும்மா ஜமாய் பண்றீங்க என அவர் வாய் நிறைய புன்னகையுடன் கூற, பாண்டியனும் மெளிதான புன்னகையுடனே அவரை பார்த்து வணங்கிவிட்டு, நான் ஒன்றும் பெருசா எல்லாம் பண்ணலப்பா, என் சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான் பண்றேன், என்னால எவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்றேன், இது பெருமைக்காக பண்றது இல்ல, வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு அம்மன் மனம் குளிர தரிசிச்சுட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றேன் என அவர் தன்னடக்கமாக கூறிவிட்டு, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா பூசாரி என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். பூசாரியும் பாண்டியன் குடும்பத்தை பார்த்து வரவேற்று, ஐயா பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு என கூற, சரி என்பது போல தலையசைத்து பூஜையை ஆரம்பிக்க சொன்னார். பூஜையை ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் சிறப்பாக அம்மனை வழிபட்டு பின்னே அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி அன்னதானம் நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய நிலத்தை விலைக்கு வாங்கி அதில் பந்தலிட்டு 1000 பேர் அமர்ந்து உண்ணும்படியாக ஏற்பாடு செய்து 1000க்கும் மேற்பட்ட இளம் ஆட்டுக்கறியும் 1000க்கும் மேற்பட்ட கோழிகளையும் அம்மனுக்கு படையலாக இட்டு அனைவருக்குமான உணவை சமைத்து அன்னதானத்தை வழங்கி கொண்டிருந்தனர். அன்னதானம் நன்றாக நடந்து கொண்டிருப்பதை நினைத்து பாண்டியனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அனைவரும் வயிறார சாப்பிட்டு மனதார அம்மனை தரிசித்து தங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துவிட்டு செல்வது அவருக்கு மன நிம்மதி அளித்திருக்க, எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தவர் அவரும் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார். அவருக்கு ஏழை பணக்காரன் என்ற பேதம் எல்லாம் இல்லாமல் மக்களோடு சகஜமாக அவர் பழகுவதை பார்த்த மக்களுக்கு அவர் மீது மிகவும் மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டது. இதையெல்லாம் மூளையில் நின்று பார்த்து கொண்டிருந்த கௌதம் நக்கலாக சிரித்து கொண்டே, எல்லாம் வெளி வேஷம், ஊருக்கு முன்னாடி எனக்கு ஏழை பணக்காரங்க எல்லாம் பேதமில்லைன்னு பேசுது இந்த கெலட்டு நரி, ஆனா இந்த நரியோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி சாதாரணமா இதையெல்லாம் வேட்டையாடக்கூடாது, எதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு இறை இருக்கு, இந்த இறைய போட்டுதான் பிடிக்கணும் என அவனது பார்வை அப்படியே மது மேல் விழுந்தது. அங்கே மதுவோ சந்தோஷமாக ஆதியுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க அதை பார்த்த கௌதமுக்கு கண்களில் இருந்து எரிமலை வெடித்து சிதற ஆரம்பித்தது. கௌதமுக்கு இப்பொழுதே ஆதியை அடித்து கொள்ளும் ஆத்திரத்தில் கைகளை முறுக்கிக் கொண்டு முன்னே செல்ல, கௌதமின் நண்பனான செல்வம் கௌதமை பிடித்து, டே இது கோயில், இந்த இடத்துல உன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் காட்டாத, நம்ம என்ன திட்டத்துக்கு இங்க வந்தோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்கி நீ யாருன்னு அவங்களுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்திடாத என செல்வம் கௌதமுக்கு அறிவுரை கூற, தன் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திய கௌதமோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த முகம் அப்படியே அழுகணும், முகத்துல சிரிப்பே இருந்த தடம் தெரியாம அழுகணும் என்று கூறியவன் அங்கிருந்து விறுவிறுவென்று நடந்து சென்றுவிட, ஆதியுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த மதுவுக்கு அங்கே இருக்க போர் அடித்ததால் ஆதியிடம், ஆதி போர் அடிக்குது, இந்த இடத்துல ஒன்றும் என்டர்டைன்மெண்ட்டே இல்லை, எல்லாரும் வயசானவங்களா இருக்காங்க, வா வெளியில போய் ஜாலியா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாம், நம்ம தோட்டம் துறவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு என அவள் கூற, சரி வா என மதுவை அழைத்து கொண்டு ஆதி அந்த ஊரில் இருக்கும் தோட்டம் துறவு என அனைத்தையும் பார்க்க சென்றான்.
இருவரும் சென்று கொண்டிருக்க யாரோ ஒருவர் பின்னால் வருவது போல மதுவுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. திரும்பி பார்த்தால் அங்கு யாரும் இல்லாததால் அதை பெரிதாக மது எடுத்துக்கொள்ளவில்லை. இருவரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் வந்து நின்று பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆதியின் தோள்களில் கை போட்டவள், ஆதி ஆதி ப்ளீஸ்டா, எனக்கு அந்த மாங்காய் பறிச்சு கொடு, எனக்கு மாங்காய் சாப்பிட ஆசையா இருக்குடா ப்ளீஸ் என அவனிடம் குழந்தை போல கெஞ்சிக்கொண்டே அவனது தாடையை பிடித்து கூற ஆதிக்கு உள்ளுக்குள் இருந்த காதலன் விழித்து கொண்டான். மதுவை இவ்வளவு அருகில் பார்த்தவுடனே அவனால் தன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனது இதழ்கள் தானாக எச்சிலை விழுங்கிக் கொண்டு மதுவை ஒரு ஏக்கம் காதல் நிறைந்த பார்வையை பார்க்க அவளோ அதை அறியாத வண்ணமாக, ஆதி ப்ளீஸ் எனக்கு மாங்காய் சாப்பிடணும் ப்ளீஸ் பறிச்சு கொடு என அவனிடம் அடம்பிடித்துக் கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் ஆதியின் கண்கள் தாபத்தில் இருப்பதை பார்த்து எச்சிலை விழுங்கிக் கொண்டு அவனிடமிருந்து விலகி நின்றாள். அவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும்படியாக மதுவை தாபமாக பார்க்க மதுவுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவளது இதயம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் குதிரையின் இதய துடிப்பை விட பல மடங்கு வேகமாக துடிக்க கண்ணில் இருக்கும் இமைகள் படபடவென அடித்துக்கொண்டு அது மிரண்டு போன மான்விழிகளைப் போல காட்சியளித்தது. ஆதி நீ பார்க்கறதே சரியில்லை, நமக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோ என அவள் எச்சரிக்கையாக ஆதியிடமிருந்து விலகி நின்றபடியே கூற, கரெக்டு தான் மது, நமக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் நமக்கு என்கேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தானே என கூறிக்கொண்டே மதுவை நெருங்கி வர மதுவும் பயத்துடனே பின்னால் சென்று கொண்டே இருந்தாள். வேணா ஆதி, நமக்கு இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என பயத்தில் திக்கி திணறி கூறியபடியே பின்னால் சென்று கொண்டிருந்தாள். ஆதிக்கோ மது கூறியது அவனுக்கு தலைக்கு ஏறினாலும் மூளை அவளை இப்பொழுதே ருசித்து விடு என சொல்லிக் கொண்டே இருந்தது. அவன் தன்னையும் அறியாமல் அவளை கிட்டத்தட்ட நெருங்கி விட்டான். அவன் கைகள் தானாக அவளின் கைகளை பற்றியபடியே, மது ப்ளீஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரே ஒரு கிஸ் என கூறி அவளின் இதழ்களை நோக்கி குனிய அவளோ பயத்தில் ஆதியை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்து விட்டாள். இப்பொழுதுதான் சுயநினைவு வந்தவனாக, ஆதி என்ன முட்டாள்தனம் பண்ணிட்ட, மது என்ன பத்தி என்ன நினைப்பா என தன்னைத்தானே திட்டிக்கொண்டே, மது ஐ எம் சாரி ப்ளீஸ் மது என கத்தியபடியே மதுவின் பின்னால் ஓடி வந்தான். ஆனால் அவள் அவனது பேச்சுக்கு காது கொடுக்காமல் அவனிடமிருந்து வேகமாக ஓடியவளின் முன்னால் சட்டென ஒரு உருவம் வந்து நின்றது. அதை கவனிக்காத மதுவோ வேகமாக அந்த உருவத்தின் மேல் மோதி 2 அடி பின்னால் சென்றாள். இந்த கதையை தொடர்ந்து பார்க்க நம்ம கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.